வணக்கம் மக்களே ஃப்ரம் ட்ரஸ்டி மைண்ட்ஸ். நம்ம லேர்ன் பை டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம். லேர்ன் பை டூயிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நான் ஒரு விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் முதல்ல நான் கேதர் பண்ணிடுவேன். கரெக்டாக எல்லாருமே அப்படி தான் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது இப்போ நான் ப்ரோக்ராமிங் எடுத்துக்கலாம். அந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சின்டாக்ஸ் எல்லாமே முதல்ல படிப்போம். இதெல்லாம் தான் டுட்டோரியல்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிப்போம். பட் ஆக்சுவலாக ப்ரோக்ராமிங்கிறது என்னது? நம்ம கற்றுக்க நாலேஜை எடுத்து அப்ளை பண்ணி நம்ம டே டு டே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தான் ஆக்சுவல் ப்ரோக்ராமிங். கரெக்டாக. ஸோ அந்த செகண்ட் பார்ட்டை தான் நம்ம நிறைய பேர் செய்யாமல் இருக்கோம், இன்க்ளூடிங் மைசெல்ஃப். ஸோ அதை நம்ம நிறைய தான் பண்ணணும். ஸோ அதை பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நானே கூட ஒரு புது விஷயத்தை கற்றுக்கும் போது திரும்ப திரும்ப அதை பற்றி வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பேனே தவிர அது ஆக்சுவலாக போய் நம்ம செஞ்சு பார்க்குறதுக்கு வந்து நம்ம நிறைய டிலே பண்ணுறோம். ஸோ அந்த டிலேவை குறைச்சி எப்படி நம்ம ஒரு விஷயத்த செய்யும் போது கற்றுக்குறோம் அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த லேர்ன் பை டூயிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லேர்ன் பை டூயிங்கோட ஃபஸ்ட் சாப்டர் வந்து நான் பைத்தானில் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு பைத்தான் எனக்குமே கொஞ்சம் தெரியும். ஸோ அந்த தெரிஞ்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் நோக்கி மூவ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கம்ஃபர்ட் ஜோன் வந்து வெளில வர நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வரும். ஸ்கில்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆக நம்மளுக்கு அந்த ஸ்கில் வந்து நல்லா நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண. ஸோ அதுதான் லேர்ன் பை டூயிங்கோட கோர் ஃபிலாசபி. ஸோ இது ஃபஸ்ட்டு நான் வந்து பைத்தான் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா பைத்தான் வந்து சிம்பிளான லாங்குவேஜ். அதே நேரத்தில் நிறைய பேர் ஈஸியாக கிராஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ நிறைய இந்த லேர்ன் பை டூயிங் பற்றி பேசாமல் ஸ்டார்ட் ஆக்சுவல் திங். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு எபிசோட் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்குன்னா, கெஸ் த நம்பர் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஸ்கூலில் விளையாடிப்போம். சில பேர் விளையாடி இருக்க மாட்டோம். சில பேர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து கம்ப்யூட்டர் இது வந்து ஆக்சுவலி 2 பேர் விளையாடணும். ஒருத்தர் வந்து ஒரு நம்பரை வந்து மனசில் நினச்சிப்பாங்க. இன்னொருத்தர் அந்த நம்பரை வந்து கெஸ் பண்ணணும். இதை நம்ம எப்படி கம்ப்யூட்டரில் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் ரேண்டமாக ஒரு நம்பரை நினச்சி வச்சுக்கலாம். அந்த நினைச்ச நம்பரை நம்ம வந்து கெஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இப்போ நம்ம அந்த நம்பரை கரெக்டாக சொல்லிட்டோம்னா, அந்த கரெக்டாக சொல்லிட்டா அது வின்னுன்னு சொல்லிடும். சப்போஸ் நீங்கள் அதை விட அதிகமான நம்பர் சொன்னீங்கன்னா, நீ சொல்கிற நம்பர் நான் நினச்சதை விட அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபீட்பேக் கொடுக்கும். அந்த ஃபீட்பேக்கை வச்சு நம்ம அந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் அப்படியே ஷார்ட் டர்ன் பண்ணிகிட்டே வந்து கரெக்டாக அந்த நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் இந்த ஆக்சுவலான கேமு. ஸோ இந்த ஆக்சுவலான கேமுன்றதை நம்ம எப்படி கம்ப்யூட்டரில் சிமுலேட் பண்ணலான்றதான் இப்போ நம்ம நல்லா பார்க்க ஃபஸ்ட்டு ஒரு பைத்தான் ஃபைலை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் ப்ரோக்ராமிங்கில் நிறைய பார்க்குறதும் சரி, நிறைய கரெக்டான மெத்தடும் என்ன சரி அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் எடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தோட நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரு இடத்துல லிஸ்ட் டவுன் பண்ணுறேங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எதெல்லாம் தெரியும் எதெல்லாம் தெரியாது, என்னென்னலாம் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ற ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வந்து கம்ப்யூட்டரை வந்து ஒரு நம்பரை வந்து அச்சீவ் பண்ணிட்டு வைக்கணும். கரெக்டாக கம்ப்யூட்டர் வந்து ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணணும் ஒரு நம்பரை. ஓகே. அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கணும். கரெக்டாக யூசர் வந்து ஒரு நம்பரை வந்து இன்புட் பண்ணணும். தேர்டு, கம்ப்யூட்டரோட நம்பரும் யூசர் இன்புட் நம்பரையும் கம்பேர் பண்ணணும். ஓகே. கம்பேர் போத் த நம்பர். ஓகே. ஸோ இதில் வந்து 3 சினாரியோ வரலாம். ஈக்குவலாக இருக்கலாம், ஓகே, கிரேட்டராக இருக்கலாம், அதே மாதிரி லெஸராக இருக்கும். ஓகே. ஈக்குவலாக இருந்தால் நம்ம வந்து கேம் கம்ப்ளீட். கரெக்டாக. ஆனால் இதே வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும் திருப்பி யூசர் கிட்ட. அதே மாதிரி லெஸராக இருந்தாலும் ஃபீட்பேக் கொடுக்கணும். ஓகே. ஸோ இதுதான் நம்ம ஓவரால் ப்ராஜெக்டோட திங். இதை அந்த ஃபீட்பேக் வந்துச்சு அப்படின்னா திருப்பி யூசர்கிட்டேருந்து ஸோ இஃப் ஃபீட்பேக் யூசர்கிட்டேருந்து திருப்பி ஒரு நம்பர் வாங்கணும். கெட் த செகண்ட் நம்பர். அந்த மாதிரி நம்பர் போயிட்டே இருக்கும். எத்தனை நம்பர் வேணால் வாங்கிட்டே இருக்கும். இல்லை செகண்ட் நம்பர்னு சொல்ல வேணாம், கெட் த நம்பர் அகைன் வச்சு. ஸோ அது எத்தனை தடவை வேணால் நடக்கும். கரெக்டாக. ஸோ கெட் த நம்பர் அகைன் இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எப்போ முடியும் அப்படின்னா கரெக்டாக அந்த கரெக்டான நம்பர் அவங்க கெஸ் பண்ணுற வரைக்கும் இது நடக்கணும். இப்போ நம்ம ப்ராப்ளமை வந்து நம்ம கிளியராக ஸ்டேட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இதுதான் ஒரு பெரிய ஸ்டெப்பு. ஈவன் இதுக்கு ஒரு கோட் கூட இருக்குது. இப்போ ப்ராப்ளம் இஸ் வெல் ஸ்டேட்டட், இட் இஸ் ஆஃப் சால்வ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சார்ல்ஸ் கேட்டரிங்கோடது. ஸோ அந்த ஒரு ஃபிலாசபி மாதிரி தான் இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் லிஸ்ட் டவுன் பண்ணிட்டேன். இப்போ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கம்ப்யூட்டரோட வந்து ஒரு நம்பரை வைக்கணும். ஸோ அப்போ அதை கம்ப்யூட்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட். இதுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறது? ரேண்டமாக அசைன் ஆகும். கரெக்டாக. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ ஏதாவது தெரியல அப்படின்னா
நம்ம என்ன பண்ணுவோம், கூகுள் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம வந்து ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசர் எடுத்துப்போம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான். அதனால் பைத்தானோட ஒரிஜினல் டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, அது நம்மளுக்கு ஆக்சுவலாக நம்மளை வந்து ஒரு கூகுள் மாதிரி தானே அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி. ஸோ இங்கே வந்துட்டு சிம்பிளாக ரேண்டம்னு நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து பைத்தான் மாடியூல் ஒன்று இருக்குது. இப்போ நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் பைத்தான் மாடியூல்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே யாரோ எழுதி வச்ச ஒரு பைத்தான் ஃபைல் தான். ஓகே, இது பில்டின் மாடியூல். ஸோ இந்த பைத்தானோடவே உங்களுக்கு இந்த மாடியூலும் சேர்ந்து நம்மளுக்கு கூட வந்து ஸோ இதில் நிறைய சப்போர்ட்டிங் ஃபங்க்ஷன் ரேண்டம்ன்ற அந்த ஒரு கான்செப்ட் வச்சு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் நான் படித்து பார்த்ததில் ரேண்ட் இன்ட்டு தான் நம்மளுக்கு தேவைக்கு பொருத்தமான ஒரு விஷயம். ரிட்டர்ன்ஸ் ரேண்டம் இன்டிஜர் n அப்படின்னு சொல்லுது வித் ரேஞ்ச் ஆஃப் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஓகே, ஸோ ஏ அண்ட் பிக்கு நீங்கள் 2 நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த 2 நம்பருக்குள்ளே ஏதாவது ஒரு ரேண்டம் நம்பரை வந்து அது செலக்ட் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ரேண்டம் யூஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அது பில்டின் மாடியூல் கரெக்டாக. ஸோ மாடியூல்னாலே நம்ம இம்போர்ட் பண்ணணும். இப்போ இம்போர்ட் ரேண்டம்னு எழுதிக்கிறேன். அடுத்து ரேண்டமில் இருக்க ரேண்ட் இன்ட்டுன்ற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். இதுக்கு லிமிட் கொடுக்கணும் ஏ கமா பி. ஏன்றது ஸ்டார்டிங் லிமிட், பி வந்து எண்டிங் லிமிட். நான் வந்து கேமை சிம்பிளிஃபையாக அடிக்கிறதுக்கு அது 1 to 10 மட்டும் நம்ம இப்போதைக்கு வச்சுக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்மளுக்கு தான் கம்ப்யூட்டர் வேல்யூ நம்மளால் அச்சீவ் பண்ண இப்போ வச்சுக்க முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த கம்ப்யூட்டர் வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி டைம் ரன் பண்ணும்போதும் இது வந்து புது புது வேல்யூவை தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதை டபுள் செக் பண்ணிக்கலாம். ஃபைலை சேவ் பண்ணுறேன். அடுத்து நம்ம ஃபோல்டருக்கு வந்துடலாம். இங்கே வந்து ஒரு டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அந்த டெர்மினல் வரமாக இருக்கும். ஸோ பைத்தான் அப்படின்ற அந்த கமாண்டை கால் பண்ணனா பைத்தான் இன்டரப்டர் வந்து கால் ஆகும். இதில் வந்து அந்த பர்டிகுலர் ஃபைல் நேமை கொடுத்தனா இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் 9, செகண்ட் 9, தேர்டு 3, அப்புறம் 10, 9, 5 இந்த மாதிரி ரேண்டமாக அதை வந்து அசீவ் பண்ணிக்குது. ஸோ ரேண்டமாக இருக்கிற பார்ட் வந்து இப்போ ஒர்க் ஆகுது. அது கம்ப்யூட்டர் வேல்யூ அசீவும் பண்ணிக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா யூசர்கிட்ட இன்புட் வாங்கணும் கரெக்டாக. ஸோ பைத்தானில் நம்மளுக்கு இன்புட் வாங்குறதுக்கு என்ன இது நம்மளுக்கு தெரியும். யூசர் இன்புட் ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். ஸோ தட் இது யூசர்கிட்ட போய் அந்த ப்ராம்ப்ட் வந்து கேட்கும். ஸோ என்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுப்போம். இப்போ நம்ம டிஃபால்ட்டாக டியூட்டோரியல்ஸ்லாம் பார்த்துருப்போம். இன்புட்ன்றது ரிட்டர்ன் பண்ணுறது எல்லாமே டிஃபால்ட்டாக வந்து ஸ்ட்ரிங்குன்ற அந்த டேட்டா டைப்பை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏன் ஸ்ட்ரிங் அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் வச்சுருக்கறனால அதில் எல்லாத்தையுமே அடக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பரை கூட நீங்கள் ஸ்ட்ரிங்காக வாங்கலாம் கரெக்டாக. அதே மாதிரி பூலியன் ட்ரூவையும் நீங்கள் ஸ்ட்ரிங்காக வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக தான் இது வந்து நம்ம இன்புட் வந்து டிஃபால்ட் வந்து ஸ்ட்ரிங்காக வச்சுருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து நம்பர் தான் தேவை. அதனால் இன்டீஜருக்கு நான் வந்து டைப் கேஸ்ட் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இன்புட் வழியாக வாங்கின அந்த இன்புட் வந்து இன்டென்ற அந்த டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆன வேல்யூ போயிட்டு யூசர் இன்புட்டில் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, அடுத்த ஸ்டெப்பு கம்ப்ளீட். இப்போ அதுக்கு அடுத்து என்ன நம்ம என்ன பண்ணணும்னா கம்பேர் போத் த நம்பர். இந்த 2 நம்பரையும் கம்பேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் 3 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை கிரேட்டராக இருக்கலாம், இல்லை லெஸராக இருக்கலாம். ஸோ 2 இருந்துச்சுன்னா இஃப் எல்ஸ் போட்டுக்கலாம். பட் 3 கண்டிஷன் இருக்கிறதுனால இஃப் எல்இஃப் அந்த ஃபார்மேட்டில் நம்ம போகிறோம். ஸோ நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் இஃப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இஃப் கம்ப்யூட்டர் வேல்யூ ஈக்குவல் டு யூசர் இன்புட். நம்ம என்ன சொல்லணும், கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ கெட் த வேல்யூ கரெக்ட்லி அப்படின்னு சொல்லலாம். த வேல்யூ கரெக்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் கரெக்டாக. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, சப்போஸ் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம். ஸோ மேபி கம்ப்யூட்டர் வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்கலாம் யூசர் இன்புட். ஆனால் நம்ம யூசர்களை இன்புட் சொல்லும்போது யூசருக்கு என்ன புரியணும், அவன் கெஸ் பண்ண வேல்யூ கிரேட்டராக லெஸ்ஸராக தான் சொல்லணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அப்ரோச் பண்ண வேண்டியது யூசர் இன்புட் தான் கரெக்டாக. அப்போ யுவர் யூசர் யுவர் கெஸ் இஸ் லெஸ்ஸர் தேன் தி ஆக்சுவல் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது கரெக்டு தான். கம்ப்யூட்டர் வேல்யூ பெருசாக இருந்தால் நம்ம கெஸ்ட் வந்து லெக்சரில் இருக்குது. ஆனால் ஒரு ப்ரோக்ராமை படித்து பார்க்கும்போது இன்னொருத்தர் என்ன பேஸ் பண்ணுவாங்கன்னா இங்கே கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டிருக்கோம், ஆனால் ஏன் அவன் இங்கே லெஸ்ஸர் தென் சிம்பிள் போட்டிருக்கான். அப்போ மேலே இருக்கிற ப்ரைமரி சப்ஜெக்டும் கீழே இருக்க ப்ரைமரி சப்ஜெக்டும் வேறு வேறு. இது ப்ரோக்ராமிங்கில் இது கரெக்டான ஒரு யூசர் இன்புட்டுக்கு கரெக்டான மெசேஜ் தான். ஆனால் ஒரு காமன் யூஸரோ இல்லை இன்னொரு ப்ரோக்ராமரோ ஃபஸ்ட்டு கிளான்ஸ் பண்ணும்போது தப்பாக இன்டரப்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு எப்பயுமே இடம் கொடுக்கக்கூடாது. அதனால் மேலே இருக்கிற இந்த விஷயத்தையும் நம்ம கீழே யாரை ஃபஸ்ட் சப்ஜெக்டாக வச்சுருக்கோம், யூசர் இன்புட்டை தான் ஃபஸ்ட் சப்ஜெக்டாக வச்சுருக்கோம். அப்போ மேலே இருக்கிற இன்புட்டையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூசர் இன்புட்டை வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக வச்சுருக்கோம். யூசர் இன்புட்டை வந்து
லெஸ்ஸர் தென் கம்ப்யூட்டர் வேல்யூ. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த கண்டிஷனும் இதுவும் ஒன்று தான். ஆனால் எதை வச்சு நம்ம கரெக்டாக கம்பேர் பண்ணுறோன்ற அந்த டெக்ஸ்டுவல் திங்குக்கு மேட்ச் ஆகுது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா யூசர் இன்புட் லெஸ்ஸர் தென் கம்ப்யூட்டர் வேல்யூ, யுவர் கெஸ் லெஸ்ஸர் தென் ஆக்சுவல் வேல்யூ மேட்ச் ஆகுதுல்ல. ஸோ நம்ம ஈவன் நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் தானே. ஸோ சம்டைம்ஸ் சீக்கிரமாக கிளான்ஸ் பண்ணும்போது கூட இந்த மாதிரி காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு பெட்டராக நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதும். இது ஜஸ்ட் பார்ட் ஆஃப் க்ளீன் கோட். க்ளீன் கோட்னா ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு ஒரு நல்ல கோட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்து என்னன்னா இப்போ வந்து லெஸ்ஸர் தென் பார்த்தாச்சு சினாரியோ. அடுத்து கிரேட்டர் தெனுக்கு ஒரு சினாரியோ பார்ப்போம். ஓகே, கம்ப்யூட்டர் கிரேட்டர். ஸோ இப்போ பிரிண்ட் யுவர் கெஸ் இஸ் கிரேட்டர் தேன் தி ஆக்சுவல் வேல்யூ. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ எழுதியாச்சு. ஸோ நம்ம சொன்ன அந்த 3 சினாரியும் ஹேண்டில் பண்ணிட்டோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்பப்போ ரன் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அப்பப்போ நம்மளுக்கு ஃபீட்பேக் கிடைச்சுன்னா நம்ம ப்ராஜெக்டை பற்றி நம்மளுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். கரெக்டாக இப்போ அதோட கெஸ் வந்து 3. நான் என்ன கொடுக்குறேன், 1 கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன சொல்லணும்னா என்னோட கெஸ் லெஸ்ஸர்னு சொல்லணும். கரெக்டாக அதுதானே கரெக்டான எக்ஸ்பெக்டேஷன். ஸோ 1 கொடுக்குறேன், யுவர் கெஸ் இஸ் லெஸ்ஸர்னு சொல்லுது. பர்ஃபெக்ட். ஆனால் எனக்கு திருப்பி கேட்கல. ஏன்னா நம்ம வந்து இன்னும் ரிப்பீட்டட் ஃப்ளோ வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணல. ஸோ இதே மாதிரி 7 கொடுத்துருக்கு. இப்போ நான் 10ன்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, யுவர் கெஸ் இஸ் கிரேட்டர் தென் த ஆக்சுவல் வேல்யூ. அதுவும் கரெக்டாக தான் சொல்லுது. 10 வந்து 7 பெருசு தான். ஸோ அதனால் கிரேட்டர் தென் சொல்லியிருக்கு. சப்போஸ் கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 9 கொடுத்தேன்னா கங்க்ராச்சுலேஷன் கெஸ் த வேல்யூ கரெக்ட்லி அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது சோஃபார் நம்ம லாஜிக் எல்லாமே கரெக்டாக தான் போகுது. ஆனால் என்ன, அந்த நம்பர் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் திருப்பி யூசர் கையில் இன்புட் வாங்குற அந்த ரிப்பீட்டட் ஸ்டெப் நம்ம இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ இப்போ ஃபீட்பேக் வந்துச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த நம்பரை வாங்கணும் அப்படின்றது தான் நம்மளோட யூஸ் கேஸ். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ப்ரோக்ராமிங்கில் பண்ணோம்னா அதுக்கு எந்த கண்ட்ரோல் ஃப்ளோ யூஸ் பண்ணுவோம், நம்ம வந்து எந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா நம்ம லூப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக லூப்ஸ் வந்து ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யறதுக்கு பயன்படுது. ஸோ எதெல்லாம் நான் திரும்ப திரும்ப செய்யணும், திருப்பி யூசர்லேருந்து இன்புட் வாங்கணும், திருப்பி கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்லாம் இந்த லூப்புக்குள்ளே எழுதணும். கம்ப்யூட்டருக்கு அசியூம் பண்ணுற வேல்யூ வந்து ஒரு தடவை தான் நடக்க போகுது. ஸோ அதனால் அது லூப் வெளியில் நடக்க போகுது. ஸோ பேசிக்காக இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் நான் லூப்புக்குள்ளே எழுதுறேன். கரெக்டாக. ஸோ லூப்புக்குள்ளேனா எந்த லூப்புக்குள்ளே, நம்மளுக்கு என்ன நமக்கு தெரியும், ஃபார் லூப்புன்னு ஒன்று இருக்குது, ஒயிட் லூப்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபார் லூப் வந்து ஒரு டெஃபினைட் நம்பருக்கு தான் ஒர்க் ஆகும், டெஃபினைட் கவுண்ட்டுக்கு தான் அது பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி ஒரு விஷயத்த 2 லூப்லேயுமே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். பட் எது ஈஸியாக அச்சீவ் பண்ணுதுன்றதை பொறுத்து தான் வந்து ஒரு விஷயமே. கரெக்டாக. ஸோ வைல் லூப்புன்றது பர்டிகுலர் கண்டிஷன் தெரியும், எப்போ வந்து நிறுத்தணும் நடத்தணும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு டெஃபினைட் கவுண்ட் இல்லை. கவுண்ட் இல்லை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த 10 தடவை செய், நீ காலையில் 10 ரவுண்டு ஓடுக்கு கிரவுண்டை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அது வந்து டெஃபினைட் கவுண்ட். ஓகே, அது 1 2 3 4ன்னு ஒரு டெஃபினைட்டாக தான் எனக்கு ஒரு விஷயம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஓகே உனக்கு வந்து வேர்வை வந்து ஊற்றுற அளவுக்கு நீ ஓடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து எல்லா நாளும் ஒரே ரவுண்டு கவுண்ட்டுக்கு உங்களுக்கு வேர்வை ஊற்றுன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு வந்து கிளைமேட் வந்து ரொம்ப சன்னியாக இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் ஒரு 2வது ரவுண்டே உங்களுக்கு வேர்வை ஊற்ற வாய்ப்பு இருக்குது. இதே கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, நீங்கள் 10 ரவுண்ட் ஓடிட்டீங்க ஆனாலும் உங்களுக்கு வேர்வை ஊற்றுல. கரெக்டாக. அப்போ நாங்கள் என்ன பண்ணணும், இன்னும் ஸ்டில் ஓடணும். ஏன்னா கண்டிஷன் என்ன, வேர்வை ஊற்றுறது. அது ஃபஸ்ட்டு டைமே நடக்கலாம், 10வது டைம் நடக்கலாம், 100வது டைமும் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பேஸ்ட் நடக்கணும்னா வைல் யூஸ் பண்ணுங்கள். வேறு கவுண்ட் பேஸ் பண்ணி நடக்கணும்னா ஃபார் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து யூசர் கெஸ் பண்ணுற வேல்யூ ஒரு பர்டிகுலர் கவுண்ட்டில் நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் ஃபஸ்ட் அட்டம்ப்லேயே கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லை 100வது அட்டம்ப்டில் கண்டுபிடிக்கலாம், இல்லை 10வது அட்டம்ப்டில் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால் இப்போ நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து வைல் தான். ஓகே, ஆனால் நான் வைல்லே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடை ட்ரை பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, வைலில் வந்து இன்ஃபைனைட் லூப்பில் போட்டுறேன். வைல் ட்ரூனா எப்பயுமே ட்ரூ தான், எப்பயுமே லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். அப்போ எப்போ தான் பிரேக் ஆகும், எப்பயுமே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கும். கரெக்டாக. எப்போ பிரேக் பண்ணணும்னா நம்ம கரெக்டான வேல்யூ அவங்க கெஸ் பண்ணதுக்கப்புறம். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு பிரிண்ட் இஃபோட பாடியில் போயிட்டு பிரேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து கண்ட்ரோல் ஃப்ளோவை வந்து மாடிஃபை பண்ணுது. ஸோ எப்போ நம்ம வந்து கரெக்டாக கெஸ் பண்ணுறோமோ அப்போ பிரேக் பண்ணுது. எதை பிரேக் பண்ணுது, நம்ம இருக்க வைல் லூப்பை. ஸோ லூப்பை முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ப்ரோக்ராமும் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த நம்ம டிசைன் பண்ண இந்த ஃப்ளோ. இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ஒரு தாட்டி எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம வந்து ஃப்ளோவை செக் பண்ணிடலாம். ஓகே, பைத்தான் எஸ்
அப்படின்னு இந்த ஃபைலை ரன் பண்ணுவோம். ஸோ எரர் வருது. என்ன வருது அப்படின்னா எக்ஸ்பெக்டட் இண்டென்ட் பிளாக் ஆஃப்டர் வைல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுது. கரெக்ட். ஸோ நான் இங்கே வந்து இங்கே இண்டென்ட்டே போடலை இந்த லைன்ஸ்க்கு. நான் இதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு இண்டென்ட் கொடுப்பேன், ஃபைலை சேவ் பண்ணுறேன், திருப்பி ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ கெஸ் வந்து 7 நடத்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன், 10ன்னு சொல்கிறேன். கெஸ் இஸ் கிரேட்டர்னு சொல்லுது. ஓகே, அப்போ நான் என்ன கொடுக்குறேன், 2ன்னு கொடுக்குறேன். ஸோ லெஸ்ஸர்னு இருக்குது. ஸோ 2க்கும் 10க்கும் நடுவில் தான் நம்பர் இருக்குது. ஸோ நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா 6ன்னு வரும். கரெக்டாக நான் சிஸ்டமேட்டிக்கலாக 6 7. ஸோ 6ம் லெஸ்ஸர் தான் சொல்லுது. அப்போ 6க்கும் 10க்கும் நடுவில் தான் இருக்குது என் வேல்யூ. ஸோ என்ன பண்ணுறேன், நான் வந்து 8ன்னு வைக்கிறேன். ஓகே, 8ன்னு சொல்கிறேன். 8 வந்து கிரேட்டர் தான் வந்துருச்சு. அப்போது 6ஐ விட பெருசு ஆனால் 8ஐ விட கம்மி அப்படின்னு இருக்க ஒரே ஒரு நம்பர் 7 தான். ஸோ அப்போ நான் 7 வந்து நான் இன்புட்டாக கொடுத்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ கெட் த வேல்யூ கரெக்ட்லி அப்படின்னு வந்து ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கரெக்டாக. ஸோ நம்ம ப்ரோக்ராம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணோம். பட் இந்த பிரிண்ட் பண்ணுற வேல்யூ வந்து நம்ம தூக்கி விட்டுறலாம். ஓகே, இப்போது இந்த ப்ரோக்ராம் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ நீங்கள் திருப்பி இதை ஒரு தாட்டி ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்டர் நம்பர் கேட்குது. ஸோ நான் வந்து 3 கொடுக்குறேன், லெஸ்ஸர் தன் சொல்லுது. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், 8 கொடுக்குறேன். ஸோ செகண்ட் கெஸ்ட்டில் டேரெக்டாகவே நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். அதனால் என்ன சொல்லுது, கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ கெட் த வேல்யூ கரெக்ட்லி அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ நம்ம ப்ரோக்ராம் வந்து ஒர்க்கிங் as expected. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவோ டுட்டோரியல் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஒரே ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமில் எவ்வளோ கான்செப்டை நம்ம வந்து ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்களேன். மாடியூல் இம்போர்ட் பண்ணுறதை பற்றி பார்த்துருக்கோம். இந்த மாடியூலில் இருக்க ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த டாட் எக்ஸ்பிரஷனை பற்றி யூஸ் பண்ணியிருக்கோம். வைல் லூப் யூஸ் பண்ணோம். வைலுக்கும் ஃபாருக்கும் என்னென்ன வித்தியாசம், அது எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணணுன்ற அந்த இன்சைட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. டைப் கேஸ்டிங் பார்த்துருக்கோம். இஃப்ன்ற இன்னொரு ஒரு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். பிரேக்குன்ற கண்ட்ரோல் ஃப்ளோ மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த ஒரே ஒரு ப்ரோக்ராமில் பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் பவர் ஆஃப் லேர்ன் பை டூயிங். ஸோ ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னா அதை ஆக்டிவாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து இதை வந்து நான் என்ன சொல்கிறேன், இதுதான் கரெக்ட் ஆன்சர்னு கிடையாது. இதே ப்ரோக்ராமை வேறு மாதிரி கூட எழுதலாம், இதை விட சின்னதாக கூட எழுதலாம். ஸோ என்னோட ஆஸ்க் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே இதை லேர்ன் பை டூயிங் பண்ணணும். அதாவது நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்களும் இந்த ப்ரோக்ராம் எழுத போகிறீங்க, வேறு மாதிரி எழுதுங்க. இதே மாதிரி எழுதினாலும் தப்பு இல்லை, ஃபஸ்ட் டைம் இதே மாதிரி கூட எழுதுங்க. ஆனால் இதை இன்னும் கூட நம்ம இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். கரெக்டாக என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், ப்ளே அகைன் ஃபீச்சரை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் 1 to play again ஒன்று கேட்கலாம். அது எஸ் கொடுத்தா திருப்பி அந்த கேம் ரீஸ்டார்ட் பண்ணி ஒரு புது கம்ப்யூட்டர் வேலை அசைன் பண்ணி அதில் வந்து விளையாட ஆரம்பிக்கும். கரெக்டாக ப்ளே அகைன் ஃபீச்சர் வந்து நம்ம திருப்பி இதில் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். அதே மாதிரி இஃப் எல்லிக்கு வந்து வேறு மாதிரி ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே ஒயிலில் வந்து நான் இன்ஃபைனைட் லூப் அப்ரோச் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பயுமே ஒயில் ட்ரூ கொடுத்துட்டு எப்போ சக்ஸஸ் ஆகுதோ அப்போ பிரேக் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் டேரெக்டாக ஒயிலில் கண்டிஷன் செக் பண்ணலாம். கரெக்டாக டேரெக்டாக ஒயிலில் கண்டிஷன் செக் பண்ணலாம். இங்கேயே வந்து ட்ரூக்கு பதிலாக வந்து என்ன கொடுக்கலாம்னா, கம்ப்யூட்டர் நாட் ஈக்குவல் டு யூசர் இன்புட்னா எப்போ நாட் ஈக்குவல் டு வருதோ அது வரைக்கும் லூப்பை திருப்பி ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவையும் நான் வந்து ஆக்சுவலி இங்கே டிசைன் பண்ணால், அது டிசைன் பண்ணாலும் ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரே ப்ராப்ளமுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, நிறைய பர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னும் நம்மளோட ஸ்கில் செட்டை இன்னும் கொஞ்சம் தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இதை விட கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் இந்த ப்ராப்ளத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய கற்றுக்கோங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்கில் வந்து நல்லா டெவலப் ஆகும். ஸோ stay tuned to Thirsty Minds for more content. Thank you guys. Have a nice day.